الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أهلكنا من قرية إلا ولها كتاب معلوم ما تسبق من أمة أجلها وما يستأخرون. وما أهلكنا من قرية إلا ولها كتاب معلوم. எந்த ஒரு சமுதாயம் வாழ்கின்ற நகரத்தையும் நாம் அழித்ததில்லை, அவர்களுக்கு அறியப்பட்ட தெளிவான வேதம் வழங்கப்பட்டே தவிர. மா தஸ்பிகு மின் உம்மத்தின் அஜலஹா, எந்த சமுதாயத்தினுடைய தவணை வருவதற்கு முன்பு அவர்கள் நாம் அழிப்பதில்லை, அது முந்தி விடாது. வமா யஸ்தகிரும், அது பிந்தியும் விடாது. 15வது அத்தியாயத்துடைய 4-5 இந்த 2 வசனத்திலும் முன்னுள்ள சமுதாயத்தை பற்றி நமக்கு எச்சரித்து காட்டுகின்றான். முன்னுள்ள சமுதாயம், பல சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய காரணம் வெறுமனே அல்ல, அவர்களுக்கு வேதங்களை வழங்கி அவர்களுக்கு தூதர்களை நாம் அனுப்பி நல்லது கெட்டது எல்லாம் எடுத்து அவர்களுக்கு சொல்லி அதையும் அவர்கள் மறுத்து, அது அல்லாமல் அவருக்கு எதிராக என்ன செய்வது, வேலை செய்து, இப்படி பல்வேறு தவறுகள் செய்ததுக்கு பின்பும் உடனே நாம் அழித்து விடுவதில்லை. உதாரணத்துக்கு ஹஜரத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க 950 ஆண்டுகள் வாழ்ந்து என்ன செய்திருக்கிறார்கள், மக்களுக்கு பிரச்சாரம் செய்திருக்கிறார், ஏகத்துவ கொள்கை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த 950 ஆண்டு காலம் ஏன் நல்லா தாமதப்படுத்த வேண்டும்? வெயிட் பண்ணி ஏன் இருக்கணும்? 1 வருஷம் பார்க்கலாம், 2 வருஷம் பார்க்கலாம். இன்னைக்கு மனிதர்கள் எப்படி உடனே நம்ம தண்டிக்கணும் என்று நடவடிக்கை எடுக்கின்றோம் அல்லவா? அது போன்று அல்லாஹ் நினைத்தால் அடுத்த நொடியை செய்து விடலாம். 900 ஆண்டுகள் அல்லாஹ் தாமதப்படுத்த காரணம் என்ன? அவர்களை அழிப்பதற்கு அல்லாஹ் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். பல்வேறு வகையில அவர்களுக்குண்டான அறிவுரையை சொல்லி அவர்கள் திருந்துவதற்குண்டான வாய்ப்புகளை வழங்கப்பட்டு, அது எல்லாத்தையும் மீறி 900 ஆண்டுகளுக்கு பின்புதான் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் அந்த முடிவு எடுக்கின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட என்ன செய்யறாங்க, அப்பொழுது அல்லாஹ் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்கள் உங்களுக்கு நான் பகல்ல வந்து உபதேசம் பண்ணேன், இரவிலே உபதேசம் பண்ணேன், ரகசியமாக உபதேசம் பண்ணேன், பராகசியமாக செய்தேன், தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு சொன்னேன், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றார். நீங்கள் அவங்களுக்கு பல வறுமைகள்லாம் வந்தது, அந்த சமுதாயத்துக்கு பல சோதனை எல்லாம் கொடுத்தேன், அப்படி இருந்தும் திருந்தல. அதனால்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு வந்து மழையை கொடுக்கன்னு நினைச்சா நீங்க தௌபா செய்யுங்க, அந்த சோதனை எது கொடுக்குறேன், நீங்க திருந்தி வாழணுங்கிறதுக்கு. அப்படித்தான் ஒரு சமுதாயம் பொதுவாக இன்றைக்கு கூட சில நேரங்களில் பஞ்சம் வருது, பயங்கரமான பஞ்சம். எதுக்கு வருது? மழை என்பது உங்க கையில கிடையாது, அல்லாஹ்வுடைய கையில இருக்குது, ஆண்டவனுடைய கையில இருக்குது. அதை நினைச்சா எப்ப வேணாலும் கொடுக்கலாம். ஏன் கொடுக்காம வச்சிருக்கிறேன்? நீங்கள் அதை பார்த்து திருந்த வேண்டும். நம்மை படைத்த ஒருவன் இருக்கின்றான், நமக்கு மீறிய சக்தி ஒன்று இருக்குது. அவன் கொடுத்தால்தான் நம்மளால் இந்த உலகத்துல வாழ முடியும். அவனுடைய வாழ்வாதாரம் வழங்கவில்லை என்றால் நம்மளால் வாழ முடியாது என்பதை உணர வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த சில பஞ்சங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்கின்றான். அதுபோன்று அந்த மக்களையும் சோதித்தான், சும்மா விட்டு விடல. சோதித்தன் காரணமாகத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்க ரப்பிடத்தை நீங்க மன்னிப்பு கேளுங்க. வைந்திருக்கும் அம்மானி பனீன வஜஅல்நாக்கும் ஜன்னாத்தின், அடுக்கிக்கிட்டே போறேன். உங்களுக்கு வர, அதாவது தோட்டங்களை கொடுப்பேன், உங்களுடைய குழந்தை செல்வங்களை கொடுப்பேன், உங்களுடைய செல்வங்களை பெருக்குவான், உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தருவான் என்றெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனாலும் அதனையும் என்ன செய்தார்கள், தாண்டி கடைசியாகத்தான் அல்லாஹ் ஒரு முடிவு எடுக்கின்றான். அதுபோன்றுதான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும், எந்த சமுதாயத்தையும் உடனே நாம் என்ன செய்யல, அழிக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். தெளிவான வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது, கிதாப் மஅலூம், தெளிவான வேதம். அவர்கள் மொழியில அறிந்து படித்து தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு வேதத்தை இறக்கி அதையும் அவர்கள் படித்து திருந்தவில்லை என்று சொன்னால், மா தஸ்பிகு மின் உம்மத்தின், அதற்கான அர்த்தம் அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அது ஒரு செகண்ட் முந்தவும் செய்யாது, மா யஸ்தகிரும், அது பிந்தவும் செய்யாது. உடனே அல்லாஹ் என்ன செய்வான், நடவடிக்கை எடுத்துவான். அதற்கு வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், தண்டிக்க மாட்டான் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். நாமும் என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா